இப்போ இவனுக்கு 2.5 வயசு ஆகுது மேடம். இவனுக்கு வந்து SMA அப்படிங்கிற ஒரு ரேர் ஜெனடிக் டிஸார்டர் வந்து இருக்கு. அந்த SMAன்றது வந்து ஒரு ஜீன் இல்லாம குழந்தைங்க பொறந்துடுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஜீன் ஒரு ஹியூமனுக்கு. ஏன்னா அந்த ஜீன்ல இருந்து தான் நம்ம உடம்புக்கு எல்லா ப்ரோட்டீன்ஸுமே போகும். அந்த ஜீனே இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. மசில்ஸ் ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பைன் வந்து எனர்ஜியே இல்லாம இப்படி பெண்ட் ஆயிடும். இப்போ 10 to 15 மினிட்ஸ் உட்காந்தாலே வந்து மூச்சு வரதுலேயே வந்து சிரமப்பட்டு தான் வந்து விட்டுட்டு இருக்கான். ஸோ நாங்கள் நிறைய செஞ்சு கொடுப்போம். பட் குழந்தை எதையாவது ஒரு விரும்பி சாப்பிட ரொம்ப ரேர் தான். அவன் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு 3 வயல் 4 வயல் தான் சாப்பிடுவான். அதை சாப்பிட்றதுக்கு 1.5 hour கிட்ட ஆயிடுது. 2 years ஆயிடுறதுக்கு அப்புறம் அவங்களும் சொன்னாங்க இதுக்கு மெடிசன் இந்தியாவில் கிடையாது. அந்த மெடிசனோட காஸ்ட் 16 crores. எங்களுக்கு அது ரொம்ப முடியாத அமௌண்ட். இது டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. 2 to 3 monthsக்குள்ளார நாங்கள் இந்த 16 crores அரேஞ்ச் பண்ணணும். பட் சோஃபார் எங்களுக்கு 1 month ட்ரை பண்ணி 15 lakhs தான் கிடைச்சது. உட்கார வச்சாலுமே ஒரு பெண்ட் ஆகி தான் உட்கார, அப்புறம் சாஞ்சிடுவோம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஜாப் ரிலீவ் ஆயிட்டேன். பிஹைண்ட் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் இன்றைய காலகட்டத்தில் வந்து தொழில்நுட்பம் பயங்கரமாக வளர்ந்துட்டே போனாலும் இன்னும் சில நோய்களுக்கு வந்துட்டு சரியா மருந்துகள் வந்துட்டு யாருமே கண்டுபிடிக்கலை அப்படின்றது வந்துட்டு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ வினோதமான நோய்கள்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு குட்டி குழந்தை லக்ஷன், அவனுக்கு வந்துட்டு ஒரு சிவியரான ஒரு நோய் வந்திருக்குது. அது என்ன நோய், எதனால் இப்படி ஆச்சு அப்படின்றத வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்காக அவங்க என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்கன்னு கேட்டுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். சொல்லுங்க, லக்ஷனுக்கு எத்தனை வயசு ஆகுது இப்போ இவனுக்கு 2.5 வயசு ஆகுது மேடம். இவனுக்கு வந்து SMA அப்படிங்கிற ஒரு ரேர் ஜெனடிக் டிஸார்டர் வந்து இருக்கு. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. இவனுக்கு இருக்கிறது type 2. ஸோ SMAனா எப்படி இருக்கும் அந்த ஜீன் அப்படின்னா, அந்த SMAன்றது வந்து ஒரு ஜீன் இல்லாம குழந்தைங்க பிறந்துடுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜீன் ஒரு ஹியூமனுக்கு. ஏன்னா அந்த ஜீன்ல இருந்து தான் நம்ம உடம்புக்கு எல்லா ப்ரோட்டீன்ஸுமே போகும். அந்த ஜீனே இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அதுக்கு ஒரு பேக்கப் ஜீன்ல ஒரு 10% ப்ரோட்டீன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். 90% ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல. ஸோ அது கம்மியாக இருக்கிறதால தான் குழந்தைங்க டே பை டே வந்து அது சஃபர் ஆகி அது ரொம்ப ஒஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகும் மேம். இதோட இந்த டிசீஸோட சிவியாரிட்டி அதுதான். லைஃப் ஸ்பேனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உடம்புக்கு ப்ரோட்டீன் இல்லைன்னா எந்த மசில்ஸுமே ஒர்க் ஆகாது. மசில்ஸ் ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து அந்த ஸ்பைன் வந்து எனர்ஜியே இல்லாமல் இப்படி பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆனால் ப்ரீத்திங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும் அவங்களுக்கு. நம்மள மாதிரி இப்போ நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. இப்போ குழந்தைக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. ஃபஸ்ட்டு அவ்வளோவா தெரியல. பட் போக போக லைட்டாக அந்த ப்ரீத்தில் கொஞ்சம் ஒரு அப்நார்மாலிட்டி தெரியுது மேம். மேபி போக போக இன்னும் சிவியர் ஆகுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களால் அது ஃபீல் பண்ண முடியுது. இது இப்படியே இது பண்ணும்போது ஃபுட்டு இன்டேக்குக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சாப்பிடும்போது வந்து உள்ளே போயிட்டு நிமோனியா இன்ஃபெக்ஷன் மாதிரி அது வரலாம் அப்படிங்கிற மாதிரி. இது போக போக ரொம்ப மோசமாகும். ஸோ அதோட சிவியாரிட்டி வந்துட்டு ரொம்ப அடுத்த நாள் வந்து ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து அது ஜோல்ஜென்ஸ்மா அப்படிங்கிற ஜீன் தெரப்பி மெடிசன். அதாவது அந்த இல்லாத ஜீனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஒரு மெடிசன் தான் ஒன்லி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெடிசனோட காஸ்ட் 16 crores. ஸோ 16 crores ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள் எங்களால் அவ்வளோ வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த SMA அப்படிங்கிறதே நாங்கள் லேட்டாக தான் டயக்னோஸ் பண்ணோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேபி பிறந்தப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதா, இல்லை எத்தனை நாள் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு தெரிஞ்சு? SMAங்கிறது வந்து ஒரு இவனுக்கு type 2. ஸோ எங்களால் எப்போ கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா பிறந்த ஒரு 6 monthsக்கு அப்புறம் எங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. 6 months வரைக்கும் ஒரு நார்மல் சைல்டு எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இருந்தான். ஒரு க்ராலிங் பொசிஷனுக்கு ரெடியாக நான் தலையை திருப்பி தூக்கி எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். பட் திடீர்னு ஒரு ஃப்ளாப்பினஸ் தெரிஞ்சது அவன் பாடியில் வந்து ஒரு மாதிரி நெக் கண்ட்ரோல் போகிறது. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், சார் ஓகே ஏதோ ஃபீவர் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் சிரப்புலாம் வாங்கி கொடுத்து அது ஒரு 1 year வரைக்குமே நாங்கள் வெயிட் பண்ணோம். சரி இது என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது இது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸாக ஏதாவது இருக்கலாம், நீங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்தோம். இப்போ வந்து வேற ஒரு டயக்னாஸ் சொன்னாங்க, CPT2 அப்படிங்கிற மாதிரின்னு ஒன்று சொன்னாங்க. அதுக்காக சிறப்பு ஒரு 8 months இந்த மாதிரி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் அதுக்கான அந்த CPT2க்கான சிம்டம்ஸ் எதுவுமே இவனுக்கு மேட்ச் ஆகலை. மறுபடியும் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். சென்னை சில்ட்ரன்ஸ் எக்மோர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஃபைனலாக SMA அப்படின்னு டயக்னோஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது இவனுக்கு 2 years ஆயிடுச்சு. 2 years ஆயிடுறதுக்கப்புறம் அவங்களும் சொன்னாங்க இதுக்கு மெடிசன் இந்தியாவில் கிடையாது, யூஎஸ்லேருந்து தான் நம்ம
பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மெடிசன் வந்தால் சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அப்பயும் ஒரு அவேர்னஸ் இல்லை மேம். இப்படி ஒரு இந்த எஸ்எம்ஏக்கு 16 crores மெடிசனில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு பண்ணுறாங்கன்ற அவேர்னஸ் தெரியாது, சரியாகாதுன்னு தெரியாது. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், டே பை டே கொஞ்சம் போனால் சரியாயிடும். ஏன்னா நாங்கள் யாரையுமே பார்க்கல மேம் ஃபேமிலியில். இவனை நாங்கள் ஃபஸ்ட்டாக இப்போ தான் பார்க்குறோம். இதை பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஒரு நார்மல் பீப்புளுக்கு இது நமக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எங்களுக்கு 90% வந்துட்டு இதை பத்தி என்ன அப்படின்ற ஒரு இது தெரியாது, புதுசா இருக்குது எங்களுக்கு. டிலே ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப. எங்களுக்கு அப்பயும் தெரியல. ஏஜ் 2 இருக்கும்போது கூட நாங்கள் அப்பயும் ஆக்சுவலி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நெப்போலியன் சாரோட ஒரு இது ஹாஸ்பிட்டல் இருக்குது மயோபத்தின்னு, ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்க்கு நேச்சுரலாக கட்டு தெரப்பி மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயும் பார்க்கலான்னு நாங்கள் அங்கேயும் ஒரு 5 months இருந்தோம். அங்கே தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எஸ்எம்ஏக்கு மெடிசன் கொடுத்து குழந்தைங்க நார்மல் லைஃப்க்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாங்கள் இமீடியட்டாக பெங்களூருக்கு போய் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, 2 yearsக்கு முன்னாடி தான் இந்த மெடிசன் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். இது வந்து யூஎஸ்ஏவோட ரூல்ஸ். பட் இவன் வெயிட் வந்து 10 kgs இருக்கான், இந்த மெடிசன் வந்து 13 kgs இருக்கிற வரைக்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏஜ் க்ரைட்டீரியா 3 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் 16 crores அரேஞ்ச் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு மருந்து வந்து குழந்தைக்கு கிடைச்சிட்டா கண்டிப்பா நம்மள மாதிரி ஒரு நார்மல் லைஃப். பட் கம்ப்ளீட் இல்லை மேடம் அதுக்கு. ஏன்னா இது வரைக்குமே 90 childsக்கு தான் அதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு. பட் பண்ணவங்கள எல்லாருமே ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் அதோட இது. நாங்கள் இது கேள்விப்பட்ட உடனே கவர்மெண்ட் கிட்ட சிஎம் செல்லில் பெட்டிஷன் கொடுத்தோம். ஹெல்த் மினிஸ்டர் ரீச் அவுட் பண்ணோம். ஸோ கவர்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் எப்போ வந்தீங்க? இது தெரிஞ்ச உடனே வந்தீங்களா, இல்லை இந்த 16 crores வந்துட்டு இந்த மருந்து இது பண்ணலாங்கிற அந்த இது எங்களுக்கு பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அது தெரியும் போது எங்களுக்கு அது ரொம்ப முடியாத அமௌண்ட்டு. அதனால எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு முடியாதுன்னும் போது நம்ம கவர்மெண்ட் ஹெல்ப் தான் சீக் பண்ணுறோம். அதனால நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட தான் ஃபஸ்ட்டு போயிட்டு சிஎம் கிட்ட தான். முதல்ல நீங்க டைரக்டாவே சிஎம் செல்ல வந்துட்டு சொல்லிட்டீங்க. ஓகே. அங்கேயே ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டேன். நான் எல்லா சேனலுக்குமே கொடுத்தேன். உடனுக்குடைய இந்த வெரி நெக்ஸ்ட் டே நான் ஹெல்த் மினிஸ்டரை பார்த்தேன். அவர் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம், ஏதாவது அதுலேயும் வரல. நிறைய நியூஸ் சேனலுக்கு கொடுத்தோம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் நியூஸ் சேனலுக்கு கொடுத்தோம். இது டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 to 3 monthsக்குள்ளார நாங்கள் இந்த 16 crores அரேஞ்ச் பண்ணணுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டான டைம் இருக்கிறதுனால நாங்கள் க்ரௌட் ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்படின்னா சோஷியல் மீடியாவில் போட்டு எங்களுக்கு தெரியும் என்னென்னா நிறைய ரிசோர்ஸஸ், கீட்டோ, இம்பேக்ட், மிலாப், அப்புறம் எங்களோட ஜிபே நம்பர் கொடுத்து ஓரளவுக்கு முடிஞ்ச சர்க்கிள் வரைக்கும் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் சோஃபார் எங்களுக்கு 1 month ட்ரை பண்ணியே 15 lakhs தான் கிடைச்சது. எங்களால் ரேப்பிடாக கலெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த 3 மாசம்னா எந்த டியூரேஷனுக்குள்ள உங்களுக்கு இந்த 16 crore அப்படின்றது தேவைப்படுது? இவனுக்கு இந்த நவம்பர் வந்தால் 3 years கம்ப்ளீட் ஆகும். அந்த 3 yearsக்குள்ள அவனுக்கு அந்த மருந்து கொடுத்தாகணும். ஏன்னா வெயிட்டும் ஆக்சுவலி இருக்கு. இப்போ இவன் 10 kgs இருக்கான், 13க்கு தாண்டக்கூடாது. ஸோ அதுக்குள்ளார போடணும். நம்ம மணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் 1 month முன்னாடியே சொன்னா தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு 2 to 3 months டைம் தான் இருக்கு. அண்ட் சார் நீங்க சொல்லுங்க, இப்போ குழந்தைக்கு வந்துட்டு அந்த மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள க்ரௌட் ஃபண்டிங் மூலமா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுவரையிலும் வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட் குழந்தைக்கு எடுத்திருக்கீங்க சார்? இவனுக்கு ஃபிசியோதெரப்பி தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். ப்ளஸ் கட்டு தெரப்பி பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வேறு எதுவும் மெடிசன் எதுவும் இப்போதைக்கு எடுக்கல. ஏன்னா முன்னாடி கொடுத்தாங்க. ஸோ அதை வேறு ஒரு ஜெனட்டிக் டிஸார்டருக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு ஃபிசியோதெரப்பி மட்டும் தான் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் தம்பி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாவே மூச்சு வந்துட்டு விட முடியாது, அதில் இஷ்யூ இருக்கும். ஏன்னா உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த லங்ஸில் வந்துட்டு கொஞ்சம் அந்த ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு உட்காருவான்? சாப்பிடும்போது ரொம்ப லேட்டாகுள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ எப்படி அதெல்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணுறீங்க? இவன் உட்காறது ஒரு 10 to 15 minutes தான் உட்காரான். இப்போ முன்னாடி ஒரு 1/2 hour உட்காந்துட்டு இருந்தான். இப்போ 10 to 15 minutes உட்காந்தாலே வந்து மூச்சு வரதுலேயே வந்து சிரமப்பட்டு தான் வந்து விட்டுட்டு இருக்கான். ஸோ வந்து சாப்பிட்றது எடுத்துக்க டைம் வந்து நார்மல் குழந்தையோட ஒரு 1 hour 1.5 hour கிட்ட ஆகிடுது. அவன் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு 3 வாயில் 4 வாய் தான் சாப்பிடுவான். அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எதுவும் விரும்பி எடுத்துக்க மாட்டான். அவன் எடுத்துக்க மாட்டான் அப்படின்றப்போ அவனுக்கு ஃபுட் டயட் அப்படின்னு டாக்டர் ஏதாவது கொடுக்குறாங்களா? ஏன்னா ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? கண்டிப்பாக ஒரு 3 வாய் 4 வாய்ன்றது கண்டிப்பாக பத்தாது. டாக்டர் ஏதாவது சொல்கிறாங்க? அதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக இப்படி அப்படிங்கிறது இல்லை. குழந்தைங்க அதுக்கு பிடிச்சாதானே சாப்பிடும். ஸோ நாங்கள் நிறைய செஞ்சு கொடுப்போம். பட் குழந்தை எதையாவது ஒரு விரும்பி ரொம்ப ரேர் தான்.
பட் நாங்கள் எப்படியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊட்டி அப்படி தான் மேடம் பண்ணுறோம். அப்படி தான் இருக்குது. உட்கார வச்சாலுமே ஒரு பெண்டாகி தான் உட்காரோம், அப்புறம் சாஞ்சிடுவோம், அவ்வளோதான். ஸோ நீங்க 2 பேருமே ஒர்க்கிங் பீப்புளா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஜாப் ரிலீவ் ஆயிட்டேன். கவர்மெண்ட்டும் எனக்கு பெரிய ரெக்வெஸ்ட் இருக்குது. இப்போது நம்மளால் ஒரு முடியாத சுச்சுவேஷனுக்கு தான் மேம் நம்ம வந்து ஹெல்ப் சீக் பண்ணுறோம். இப்போ கவர்மெண்ட்டு வந்து அதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா இது ஹியூஜ் அமௌண்ட்டு. இதை வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டில் இந்த பர்டிகுலர் டைம்குள்ளார அச்சீவ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நிச்சயமா. ஏன்னா கொஞ்சம் ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட ரொம்ப ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ணிருக்கலாம். பட் 3 மந்த்ன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட் பீரியடா இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டும் எங்களுக்கு இதை கன்சிடர் பண்ணி ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ க்ரௌட் ஃபண்டுமே நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட எங்களுக்கு 16 crores வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால எங்களுக்கு பொதுமக்களும் சரி கவர்மெண்ட் அவங்களால ஹெல்த் மினிஸ்டர் மீட் பண்ணப்போ ஒரு எக்ஸாக்டா என்ன சொன்னாரு மேம்? அவர் இதை பார்த்துட்டு வந்து சரி பார்க்கலாம், பார்த்துட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வீட்லயே தான் பார்த்துட்டு சொல்றோங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ லைக் நாங்கள் க்ரௌட் ஃபண்டை தான் இப்போதைக்கு இது பண்ணி கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும். நிச்சயமா, கண்டிப்பா மேம். ஏன்னா இந்த ஒரு குழந்தைக்கு 3 மாசத்துக்குள்ள அந்த மருந்து கிடைச்சா நார்மல் லைஃப் வாழ முடியும் அப்படின்னா டெஃபினட்டா பாக்குற எல்லாருமே ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலமா அந்த அமௌண்ட் சீக்கிரமா அச்சீவ் ஆகணும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா ரீச் ஆகி அந்த அமௌண்ட் அச்சீவ் ஆகும். நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க பாக்குற ஆடியன்ஸ் கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புனா நீங்க சொல்லலாம் தாராளமா. என்னோட குழந்தை பேர் வந்து லக்ஷன். இப்போ அவனுக்கு 2.5 வயசு ஆகுது. இந்த SMA அப்படிங்கிற டிஸார்டருக்கு வந்து இந்த மெடிசன் வந்து 2 to 3 monthsக்குள்ளே நாங்கள் போட்டே ஆகணும். அந்த மெடிசன் காஸ்ட்டு 16 crores. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் எங்களால் அவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியலை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் ஆனால் கண்டிப்பாக என்னோட பையனை காப்பாற்றிடலாம். ஏன்னா ஒரு 16 crores இப்போ ஒரு எங்களுக்கு தான் ஒருத்தருக்கு அது பெரிய அமௌண்ட்டு. பட் நிறைய பேர் சேர்ந்தா ஒரு 16 lakhs people ஒவ்வொருத்தர் ஈச் ஒரு 100 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் crores and crores கணக்கில் பீப்புள் இருக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி ஒருத்தர் 100 rupees போட்டால் கூட கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா லக்ஷனை வந்துட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் சேவ் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவன் நம்மள மாதிரி ஒரு நல்ல லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு அவங்களோட அந்த க்ரௌட் ஃபண்டிங்கோட லிங்க் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல போயிட்டு டெஃபினட்டா லக்ஷனுக்காக நம்ம சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்றதுக்காக நம்மளால முடிஞ்ச ஒரு ஃபண்டை கொடுக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி தான் 16 crores அப்படின்றது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அமௌண்ட், ரொம்ப பெரிய அமௌண்ட். பட் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 இன்வெஸ்ட் பண்ணா கூட டெஃபினட்டா அந்த அமௌண்ட்டை 3 monthக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை சீக்கிரமே அவனுக்கு ஒரு கம்பேக் கொடுப்போம். ஸோ டெஃபினட்டா மேம் நீங்க நினைச்ச மாதிரி அவன் சீக்கிரம் ஒரு 3 monthல ரெக்கவர் ஆகி வந்துருவான். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட் மேம். டேக் கேர். தேங்க்யூ.